கடந்த மார்ச் 17ஆம் தேதி தருமபுரி மாவட்டம் பென்னகரம் தொகுதிக்குட்பட்ட பொங்கரப்பட்டி கிராமத்தை சேர்ந்த செந்தில் என்பவர் வனத்துறையினால் கைது செய்யப்பட்டு கொடுமைப்படுத்தி கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதில் செந்தில் என்பவரோட சேர்த்து அவரோட தந்தை கோவிந்தராஜன், சகோதரர் சக்தி ஆகிய 3 பேருமே கைது செஞ்சிருக்காங்க. ஆனால் கைது செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எந்த நிலையில் இருக்காங்க, எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிக்காத நிலையில் செந்திலின் மனைவி சித்ரா அவர்கள் தருமபுரி மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர்கிட்ட புகார் அளிக்கிறாங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா வனத்துறையினர் ஏமனூர் பகுதி அருகே யானை ஒன்று கொல்லப்பட்டு தந்தம் திருடப்பட்டிருந்தது, அந்த வழக்கில் கோவிந்தராஜனை கைது செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சகோதரர் சக்தியை வீட்டுக்கு அனுப்புறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செந்தில் நாங்கள் விசாரணைக்கு கைது செஞ்சு கூட்டு போகும்போது கைவிலங்கோட காட்டில் தப்பிச்சு போயிட்டாரு, நாட்டு துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விசாரணைங்கிற பேரில் வனத்துறையினரால் கொடுமைப்படுத்தி தான் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசுக்கு பல கேள்விகளையும் எழுப்பியிருக்காரு. காட்டில் கைவிலங்கோட தப்பியோடைய செந்திலுக்கு நாட்டு துப்பாக்கி கிடைச்சது எப்படி? கைவிலங்கோட தப்பிச்ச செந்தில் கைவிலங்கு இல்லாமல் எப்படி இறந்து கிடக்கிறாரு? 15 நாளுக்கு மேலே உடல் அழுகிய நிலையில் இருந்தால் கொடுமைப்படுத்தி கொண்டது தெரியாது, இறந்த பிறகு கைவிரல் நகம் மட்டும் அழியாது அப்படின்னு மருத்துவர்கள் கூற நிலையில் அவர்களோட கைவிரல் நகங்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறது, காணாமல் போயிருப்பது எவ்வாறு? இது கொடுமைப்படுத்தி கொலை பண்ணது உறுதியாக தெரியுது. 11ஆம் தேதி கைது செய்தவர்கள் 19ஆம் தேதி வரை அவங்க வீட்டுக்கு ஏன் தெரிவிக்கல? அதுக்கப்புறம் வனத்துறையினர் பல பேர் அந்த காட்டுக்குள்ளே அனுமதிக்காமல் இருந்திருக்காங்க. இது சந்தேகத்தை எழுப்புது. நிச்சயமாக இது ஒரு கொடுமைப்படுத்தி தான் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இது தமிழக காவல்துறை விசாரிக்காமல் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற போடணும். செந்திலோட கொலைக்கு நீதி கிடைக்கணும். இல்லைன்னா 2020 விசாரணைங்கிற பேரில் பென்னிக்ஸ் ஜெயராஜ் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு போல தான் இதுவும் மர்மமாகவே இருக்கும். எதுக்காக கொல்லப்பட்டாருன்னு தெரியாமல் போயிடும். இது போன்ற கொலைகள் தடுத்து நிறுத்தப்படணும். வனத்துறையினரை பற்றி பல ரகசியங்கள் செந்திலுக்கு தெரிஞ்சதால தான் வனத்துறையினர் கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை சிபிஐ விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மக்கள் நல போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் கடுமையாக கண்டனத்தையும் தமிழக அரசுக்கு கோரிக்கையும் வைத்திருக்காரு. இதை தமிழக அரசு நிறைவேற்றணும். தவறு செஞ்சது யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டனை கிடைக்குங்க. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும். எந்த ஒரு குற்றத்தில் இருந்தும் யாரும் தப்பிச்சிட முடியாது, அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த மார்ச் 17 இந்த வருடம் நடந்த சம்பவம் போலயே 24 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 17/9/1999 அன்று தூத்துக்குடி மேல அலங்கார தட்டு உப்பள தொழிலாளி வின்சென்ட் அவர்களை நாட்டு வெடிகுண்டு வச்சிருந்ததா சொல்லி கைது செஞ்சு 18/9/1999 அன்று அவர் லாக்கப்லேயே இறந்துட்டார் விசாரணைங்கிற பேரில். இதையடுத்து அவரது மனைவியும் வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கு இப்போ 24 வருடங்களுக்கு பிறகு தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதில் சம்மந்தப்பட்ட 9 காவல்துறை அதிகாரிகளுக்கு ஆயுள் தண்டனையும் 10,000 அபராதமும் விதிச்சிருக்காங்க. நிச்சயமாக தவறு செய்யக்கூடிய யாராக இருந்தாலும், அது காவல்துறையினராக இருந்தாலும் தண்டனை கிடைக்கும், நீதி வெல்லும் அப்படிங்கிறதான் நிரூபிச்சிருக்கு. இதிலிருந்து பல பேர் பணபலம், பதவி பலம், அதிகார பலம், இல்லை அடியாள் பலம், இப்படி எதன் மூலயமா தப்பிச்சாலும் அதை மக்களும் பல அரசியல் தலைவர்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக நீதி கேட்பாங்க. அதுக்குண்டான நீதி நிச்சயம் கிடைக்கும்.